Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா commutative of addition and multiplication தான் பார்க்க போறோம். அது என்ன commutative of addition and multiplicationனா கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க 3 plus 5 is equal to 5 plus 3. இது எப்படி ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இங்க என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 3 plus 5 அதே எங்க ஆர்டர் மாற்றி போட்டிருக்கேன் செகண்டா 5 plus 3 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்படி ஆர்டர் மாற்றினாலும் அதாவது எண்களுடைய ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அதனுடைய மதிப்பு வந்து மாறாது அப்படிங்கிறது தான் வந்து காமுடேட்டிவ் ஆஃப் அடிஷன் 3 + 5 என்ன ஆன்சர் வரும் 8 வரும் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 என்ன ஆன்சர் வரும் 8 ஓகேங்களா இப்போ நீங்கள் இதில் வேறு எக்ஸாம்பிள் கூட எடுத்து வச்சு பாருங்கள் 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 3 + 1 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 4 is equal to 4. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் அப்படின்னு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் ஒன் பாருங்கள் 3 மல்டிப்ளிகேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளிகேஷன் 3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. 3 2s are 6 இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6. இப்போ நீங்கள் வேறு நம்பர் வச்சு ட்ரை பண்ணாலும் சேம் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் காமுடேட்டிவ். ஸோ இரண்டு எண்கள் கொடுத்து நீங்கள் ஆர்டர் மாற்றி ஆட் பண்ணாலோ இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ அதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு மாறப்போகிறது கிடையாது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கற்பகம் லேர்னிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.